வணக்கம் சகோதரி. வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் மதுரை மத்திய தொகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் 8 மணி நேரம் அதுக்கும் கூடுதலாக தான் பயணம் செஞ்சு வந்திருக்கிறோம். இங்கே நாங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு எழுச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து தோல்வியை கண்டு துவண்டிருப்போம்னு சொல்லி எல்லா கட்சியும் சொல்கிறாங்க, நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எத்தனை தடவை வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் அதே உறுதியுடனும் அதே போர் குணத்துடனும் நாங்கள் எழுந்து எழுந்து வருவோம். ஏன்னா நாங்கள் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தொடர்ந்து களத்திலே குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள். ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். நீங்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. எவ்வளோ சேர்லாம் தாண்டி நாங்கள் கீழே உட்காந்துருந்தோம். அதையும் தாண்டி பின்வாசல் வழியே நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எழுச்சியாக தான் இருக்குது. அண்ணனோட உரை, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவரோட உரை வந்து எங்களுக்கு இன்னும் நம்பிக்கையூட்டுவதாகவும் ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு இங்கே வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். மீண்டும் மீண்டும் நாங்கள் களத்தில் வந்து நிற்போம், உறுதியாக நிற்போம். கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் வெல்வோம், உறுதியாக வெல்வோம். என்ன கொஞ்சம் கிட்ட இல்லை, தூரமான பயணம் தான். ஆனால் நாங்கள் உறுதியாக எல்லாரும் கைகோர்த்து அண்ணனோட கைகோர்த்து இணைந்து பக்கபலமாக சேர்ந்து நாங்கள் உறுதியாக வெல்வோம். தமிழ் ஒருபோதும் தோற்காது, தமிழர்களும் ஒருபோதும் வீழ மாட்டோம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மற்ற எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக மாறுவோம், மாற்றுவோம். இந்த தேர்தலில் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது களத்தில் வந்து சரியாக களமாடலையோ? இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து மற்ற கட்சிகளை காட்டிலும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தெரு தெருக்களாக சென்று குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வாகன பரப்புரை முதற்கொண்டு எங்கள் கை காசு போட்டு நாங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையுமே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நெடுதூரம் பயணம் செஞ்சு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தொகுதிகளுக்கும் வந்து அவர் பிரச்சாரம் செஞ்சு பரப்புரை செஞ்சு அவரோட அரசியல் நிகழ்வுகள் பின்வரவு எப்படி இருக்கும், ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பல மேடைகளையும் பொதுக்கூட்டங்களையும் அவர் பேசினார். மற்ற கட்சிகளையும் காட்டிலும் உறுதியாக நான் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவிலான பரப்புரையை செஞ்சது. வாக்கு சதவீதம் குறைவு அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு கவர்ச்சியை நோக்கி ஒரு கூட்டம் போயிருக்கு. அது வந்து நிலையானது அல்ல. நாங்கள் வந்து நிலையான வெற்றிக்கு போராடுபவர்கள், தற்கால வெற்றிக்காக போராடுபவர்கள் அல்ல. அதனால் கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் களத்திலே செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. அந்த மாற்றம் நீங்க ஒரு 15 வருஷமா இருக்கிறீங்க. அந்த மாற்றம் உங்கள்ட்ட இருந்து வராம திடீர்னு வந்தவங்கள்ட்ட போகுதுன்னா அப்ப அது என்ன? ஆட்சிக்கு வந்த அந்த கட்சி எப்படின்னா, ஒரு நிறைய எங்கேயுமே நீங்கள் பொதுக்கூட்டம் ஒரு 10 தான், மிஞ்சி போனால் ஒரு 2 பொதுக்கூட்டம், 2 மாநாடு, அப்படி ஒரு 10 இடங்களில் தான் நீங்கள் அந்த கட்சி தலைவரையே பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம கட்சி அப்படி கிடையாது. ஒவ்வொரு தொகுதிகளையும் ஏரியாக்கள்லையும் எல்லா இடங்கள்லையுமே நம்ம நாம் தமிழர் கட்சி நீங்கள் பார்த்துருக்க முடியும். இது வந்து திரைக்கவர்ச்சி, முழுக்க முழுக்க திரைக்கவர்ச்சிக்கு பின்னாடி போயிருக்கிறாங்க. அதோட விளைவுகளை அவங்க கூடிய சீக்கிரமே அறிந்து கொண்டு அதன் பிறகு சரியான மாற்று என்பது கண்டிப்பாக இந்த தமிழ் மண்ணிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக அவர்கள் எங்களை தேடி வருவார்கள். நாங்கள் எப்போதும் அவர்களுக்காக களத்திலே நின்று தொடர்ந்து பணி செய்து கொண்டு தான் இருப்போம். அவர்களை எப்போதும் வரவேற்று கொண்டு தான் இருக்கிறோம். இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு திரை கவர்ச்சி இருக்கும். சரி, எளிய குடும்பத்தில் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் அந்த திரை கவர்ச்சியில் போய் இது பண்ணுவாங்க. ஏன்னா அன்றாடம் ஒரு வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு வருமானம்னு வரும். அதை வச்சு தான் குடும்பம் ஓட்டணும். அவங்கள்ட்டையுமா அந்த திரை கவர்ச்சின்னு போட்டு இது பண்ணியிருப்பாங்க. இல்லை, அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருமே எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் 19 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். 1-2 லட்சம் வாக்குகள் கிடையாது. இதில் என்னன்னா அவங்களோட பிரச்சார முறையே தப்பாக போயிருச்சு. சின்ன வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் பண்ண சொல்லி அந்த தலைவரே சொல்லி அதன் மூலமாக பண்ணி அதை இப்போ நிறைய நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஓட்டு போடலைன்னா நான் வீட்டுக்கு வரமாட்டேன், அந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணி கூட நிறைய இடங்களில் ஓட்டு போட வச்சுருக்குறாங்க. வயசானவர்களோட அனுமதி இல்லாமலேயே அவங்கள கூட்டியாந்து நீங்கள் இதுக்கு தான் போடணும்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். மக்கள் கண்டிப்பாக கண் விழிச்சுக்குவாங்க. இலவசங்களுக்காக மக்கள் வந்து ஒரு போக்கில் போயிருக்காங்க. அதுவும் இந்த 2500 கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மோகத்திலையும் போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க 2500 கொடுப்பாங்கங்கிறது இன்ன வரை உறுதி கிடையாது, கொடுக்கவும் மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, இலவசம் என்பது இலவசமே கிடையாது. அது மக்களின் மீது நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரியின் வாயிலாகவோ அவர்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்விசிபிள் கிரெடிட் நான் சொல்லுவேன். அதாவது கண்ணுக்கு தெரியாத கடன்களை நம்ம தலையில் சுமந்துக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு இலவசம் கொடுக்குறாங்கன்னா அது இலவசம் கிடையாது. ஒரு நல்லாட்சி கொடுக்க வர்றவங்க ஏன் இலவசத்தை கொடுக்கணும்? இலவச கல்வியை கொடுக்கலாம், இலவச மருத்துவத்தை கொடுக்கலாம், இலவச சுகாதாரம், இது 3 தான் மக்களுக்கு அடிப்படை தேவை, இலவசமாக கிடைக்க வேண்டியது. ஆனால் அதை தாண்டி இவங்க ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம மக்கள் தலைமையில தான் அது வந்து பாரமாக
அதிகமாக வந்து விழுகும். அது மக்கள் கூடிய சீக்கிரமே அதை வந்து கண்டுபிடிச்சி கண் விழிச்சுக்குவாங்க. எது இலவசம், எது உண்மையான நமக்கான இலவசம் அப்படிங்கிறத மக்கள் சீக்கிரமாக உணர்ந்துக்குவாங்க. அப்படி உணரும் பட்சத்தில் வந்து இலவசங்களை மக்களே கண்டிப்பாக புறக்கணிப்பார்கள். உங்களுடைய சிநேகிதிகள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க வேறு மாற்று கட்சி இப்போ சொல்கிறப்ப பார்த்தோம்னா உங்களுக்குள்ள ஏதாவது முரண்பாடு இருந்திருக்கா, வந்திருக்கா அப்படின்றா? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் அவங்களோட அரசியல் பேசும்போது அவங்களுக்கான அரசியல் புரிதலே இல்லை. ஏன்னா அந்த கட்சியே 2 வருஷத்துக்கு 3 வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கு. தலைமைக்கே என்னை பொறுத்தளவு முழுமையான அரசியல் இன்னும் தெரியவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க திரைக்கவர்ச்சியின் மூலம் அவங்க அடிப்படை அரசியலை வச்சு ஏதோ இன்ஸ்டா ரீல்ஸை வச்சு ஒரு அரசியல் பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் கருத்தியல் ரீதியாக வாதிட்டோம்னா அவங்களுக்கு பதிலே சொல்ல தெரியாது. மிஞ்சி போனால் இந்த ஆமக்கரி, இந்த AK-47 இந்த மாதிரி ஒரு சில அற்ப விஷயங்களை தான் சொல்லுவாங்களே தவிர சீமானவர்கள் மீது மட்டும்தான் குறை சொல்லுவாங்களே தவிர எங்களோட கருத்தியல் வந்து அவங்களால மோதவே முடியாது. அதுக்காக பதிலும் சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே தான், ஆனால் வந்து நீங்கள் வந்து கூட்டணி சேர மாட்டீங்க, கூட்டணி கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கூட்டணி சேரணும்? ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து ஊழல் நிறைந்த கட்சியாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் அவங்களோட கூட்டணி வச்சா எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்க போகுது? நாளைக்கு அதையே வந்து ஒரு நாங்கள் மாற்று அரசியலை கொடுக்க முடியாமல் போயிடும். நாங்கள் தனிச்சே தான் நிற்போம். எத்தனை வருஷம் ஆனாலும் களத்தில் தனிச்சு தான் நிற்போம். கண்டிப்பாக உறுதியாக வெல்லும். சீமானவர்கள் வந்து மாறி மாறி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கருத்தியல்ல எங்களோட கொள்கை கோட்பாடுகளில் எந்த மாற்று கருத்தையும் அவர் வந்து மாறி மாறி சொன்னதே கிடையாது ஒருபோதும். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா இல்லை, பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு முழுமையான பதில் வந்து பொதுவாகவே அந்த கட்சியிலேருந்து எங்களுக்கு வரவே வராது. நாங்கள் கருத்தியல் ரீதியாக வந்து அவங்களோட ஒரு வாக்குவாதம் செய்யும்போது நாங்கள் தான் இறுதியாக வெல்வோம். இதில் அவங்க தலைமை வந்து சொன்னதை செஞ்சுருக்காங்களா, அவங்க மாற்றி மாற்றி பேசலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க தான் ஆக்சுவலாக மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 2500 தருவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ 10 லட்சம் கடை இருக்கிறது, அதனால யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இது வந்து அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அவருக்கு தெரியலையா 10 லட்சம் கடை இருக்குன்னு? இது வந்து எப்படின்னா, எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு அறிவற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குற மாதிரி நான் வந்து ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கட்சி ஆரம்பித்து 15 வருடங்களாக அண்ணனும் சரி நாங்களும் சரி தொடர்ந்து களத்தில் வந்து கருத்தியலாக நாங்கள் வந்து ஒவ்வொரு கொள்கைகளையும் எடுத்து மக்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து மக்கள் காதுகளுக்குள் போகாமல் எப்படி ஒரு கவர்ச்சி மோகம் அவர்கள் செவிக்குள் சென்றது, அவர் கண்களுக்குள் சென்று சேர்ந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. இருப்பினும் தவறில்லை. கண்டிப்பாக வந்து மக்கள் அதை சீக்கிரமே உணர்வாங்க. நம்ம தேர்ந்தெடுத்த தலைவர் வந்து நமக்கானவரா என்ன, அவரோட அரசியல் என்ன அப்படிங்கிறத சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக நாங்கள் நாம் தமிழர் கட்சி உறுதியாக அடுத்த தேர்தலில் உறுதியாக வந்து வெல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க திரை கவர்ச்சி இலவசம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி இருக்கப்ப உங்களுக்கு அப்புறம் எப்படி வாக்கு வரும்? அவங்க திருப்பி அந்த திரை கவர்ச்சியிலையும் இலவசங்களுக்கு மத்திய யார் ஜாஸ்தி கொடுக்குறா அப்படி தானே போவாங்க? இல்லை, இலவசங்கிறது நமக்கான தேவை இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். எது இலவசமாக மக்களுக்கு தேவை வருங்காலங்களில் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து திமுக அதிமுக வந்து பண பரிவர்த்தனை இல்லாமல் வந்து ஒரு மாற்று உருவாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்த கட்சியுமே வந்து பணம் நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க. ஏன் எங்கள் மதுரை தொகுதியிலே வந்து நிறைய பரிசு பொருட்கள் அதெல்லாம் கொடுத்து நாங்களே பிடிச்சி கொடுத்துருக்குறோம் மாநகராட்சியில். இந்த மாதிரி அவங்க வந்து மாற்று அரசியல்னு சொல்கிறாங்க. ஒருபோதும் அவங்க மாற்று அரசியல் கிடையாது, இலவசங்கள் கிடையாது, கூட்டணி கிடையாது. கண்டிப்பாக அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு மாற்று அரசியலாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி இலவசங்களை ஏன் புறக்கணிக்குதுன்னா, இலவசங்களை கொடுக்குறவங்க வந்து மக்களுக்கான சேவையை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். இப்போ நான் ஒன்று கொடுத்தேன்னா அதை எப்படி நான் வந்துட்டு அதை எடுக்கணும் தான் நான் பார்ப்பேனே தவிர நான் வந்து நல்ல ஆட்சியை கொடுப்பேன்னு வந்து சொல்ல முடியாது. மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை அப்படிங்கிறது ஒரு அரசியல் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது கல்வி, மருத்துவம், சுகாதாரம், தடையற்ற மின்சாரம் இதுதான் மக்களுக்கு அடிப்படை தேவை. இது இருந்தாலே போதும். அதாவது தரமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அதற்கான பெருமை மிக்க வாழ்வு மட்டும்தான் மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவையை தவிர இந்த 2000 2500 இலவசங்கள் இது வந்து மக்களுக்கான தேவை கிடையவே கிடையாது.